Gomathi Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. வெல்கம் டு Gomathi Kitchen. நம்ம இன்னைக்கு ரொம்ப உடம்புக்கு வெயில் காலத்துல குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம பானகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த பானகத்துக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பானை தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்ல கோல்டா இருக்கும். நம்ம கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ண கூடாது. 1 கப் அளவுக்கு நல்ல கலரா டார்க் கலரா இருக்கிற பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளியை எடுத்து நான் ஒரு 1/4 கப் அளவு உள்ள தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குவை பொடியாக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அதாவது 5 ஏலக்காவை கொஞ்சம் சக்கரை போட்டு பொடிச்சு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு எலுமிச்சம்பழம் ஸ்லைஸ் கடைசியா நம்ம பானகம் செஞ்சதுக்கு அப்புறம் மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நம்மளோட பானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பானை மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது எப்போதுமே பானகம் நல்ல கோல்டாக இருக்கும். இதில் பொடிச்ச வெல்லம், எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுள்ள சுக்கு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் பொடி, தண்ணி, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பானகம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பானையிலேயே வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு குளிர்ச்சி. ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம் அப்படின்னா கோல்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எது எடுத்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு சூடு. அதனால் இந்த மாதிரி பானையிலேயே வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸை விட இது உடம்புக்கு நல்லதும் கூட. இதை நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு எலும்புச்சம்பளம் இதை மேலே போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.